தேர்தல் ஆணையம் பாஜகவின் கருவியாக செயல்பட்டு தேர்தல்ல முறைகேடு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வெளிப்படையா ஆதாரப்பூர்வமாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதற்கு பதில் சொல்றோம் அப்படின்னு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தின தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி கேட்ட எந்த ஒரு கேள்விக்கு நேரடியாக உருப்படியாக பதில் சொல்லல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒன்றும் மேலோட்டமான குற்றச்சாட்டுகள் இல்லை. தேர்தல் ஆணையத்தின் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் யாரு அப்படிங்கிற பின்னணியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இவங்க எந்த அளவுக்கு பாஜகவுக்கு அடிமை சாசனை எழுதி கொடுத்து அவங்களுக்காக காலங்காலமா ஒர்க் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிறது நமக்கு புரியும். கேரளா காடரை சேர்ந்த ஐஏஎஸ் ஆபீசரான இவர் மோஸ்ட் கரப்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அப்படின்னு கேரளால பேர் எடுத்தவர். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நேரடியாக அமித்ஷாவுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இவர் பணியாற்றி இருக்கிறாரு. அந்த நேரத்துல ஆர்டிகல் 370 அப்ரோகேஷன்ல இவர் ஒரு முக்கியமான பங்கு வகித்திருக்கிறார். ராம ஜென்மபூமி ட்ரஸ்டை உருவாக்குவதில் ஞானேஷ்குமாருக்கு பங்கு இருந்திருக்கு. ராமர் கோவில் கட்டுறதுலயும் இவர் ஒரு முக்கியமான நபராய் இருந்திருக்கிறாரு. இவருடைய மூத்த மகள் நோய்டால டிஎம்ஆ இருக்கிறாங்க. அதே மாதிரி இவருடைய சன் இன் லா, அதாவது மூத்த மருமகன் பாத்தீங்கன்னா சஹாரன்பூர்ல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கிறாரு. அதே மாதிரி இவருடைய இளைய மகள் ஐஆர்எஸ்ல ஸ்ரீநகர்ல பணியாற்றுறாங்க. இவருடைய இளைய சன் இன் லா அதே ஸ்ரீநகர்ல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்காரு. இப்படி தொடர்ந்து ஒட்டுமொத்த குடும்பமும் பாஜகவுக்கு சேவை செய்தே வளர்ந்த ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட ஞானேஷ்குமார் மீதுதான் இன்று ராகுல் காந்தி ஆதாரங்களோடு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இதற்கு பதில் சொல்ல முடியாம தான் திணறி போய் நிக்குது தேர்தல் ஆணையம்.